ஹாய் காய்ஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் யாப் அதாவது சேனக்கிழங்கு எப்படி நம்ம ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் தாங்க பார்க்க போறோம். இதில நாங்க எந்த மாரி காய் வாங்குறோம், எந்த காய்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகும், அது எந்த மாரி பேக்கிங், இங்கேருந்து மும்பை போற ப்ராசஸ், அங்கேருந்து பேக்கிங் பண்ற ப்ராசஸ், எந்த மாரி கண்டெய்னர்ல இங்கேருந்து போகுது, அண்ட் துபாயில போய் எப்படி அத சேல்ஸ் பண்றாங்க முதற்கொண்டு உங்களுக்கு டாப் டூ பாட்டம் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ப ஈரோடுக்கு போயாகணும். நம்ப சப்ளையர் இங்கேயே என்ன பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க ட்ராவல் பண்ணி சங்ககிரி, ஈரோடு வழியா கோபிச்செட்டிப்பாளையம் நாங்க போயிட்டோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நைட் ஆயிடுச்சு இங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், என்ன பிளான் பண்ணோம்னா, அ இன்னைக்கு என் சப்ளையர் பாதி காய் தான் இங்க இருக்கு. பாதி காய் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் இங்கேயே தங்கிட்டு, அந்த பாதி வந்த காய மட்டும் இங்க பார்க்குறோம். எந்த மாரிலாம் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்க பாருங்க இந்த காய் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ரண்ட்ஸ்லயுமே காய் இருக்கு. இதுவும் பத்தாது. இன்னும் இதே மாரி ஒரு பெரிய வண்டி நமக்கு தேவைப்படும் காய். இதெல்லாம் பாருங்க முன்னாடி ரொம்ப ஓவர் சைஸ் அது எல்லாமே எடுத்துருவோம் நம்ம. ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அது எல்லாத்தையுமே ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் 8 கிலோ வரணும். அதில 4 டூ 5 பீஸ் வரணும். அப்படின்னா ஒரு காய் மேக்ஸிமம் 2லேருந்து 2 1/2 கிலோ தான் மேக்ஸிமம் நமக்கு இருக்கணும். இங்க பாருங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா நான் சொன்னேங்கல்ல, இந்த மாரி தான் ஒரு ஜூட் பேக். ஒரு பேக் 8 கிலோ கரெக்ட்டா 8 கிலோன்னு இல்ல. கூட குறைய இருக்கும். இந்த மாரி ஜூட் பேக் தான் பேக்கிங் பண்ணுவோம். இப்போ இந்த பேக்ல பாருங்க. எத்தன பீஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஆக்சுவலா என்னன்னா, இது நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலா மும்பைல போயிட்டு தான் இந்த மாரி பேக்கிங் பண்ணி தான் போனா தான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா சில கைடன்ஸ் நாங்க இங்கேயே பண்ணிட்டு போனா நமக்கு ப்ராடக்ட் கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கம்மின்னு சொல்லிட்டு பண்ணா, அதுக்கப்புறம் தான் சம் கைடன்ஸ் சொன்னாங்க. இங்கேயே நீங்க பேக்கிங் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்க போறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஜூட் பேக்லாம் ஈரமாயி உங்க ப்ராடக்ட்லாம் வீணா கொஞ்சம் போயிடும். அப்படின்னு சொன்னதால நாங்க லாஸ்ட் மினிட்ல பிளான சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணி இந்த ஜூட் பேக்ல இருந்து வெளிய எல்லாத்தையும் ரீபேக் அதாவது கொட்டி திரும்பி பேக் பண்ணி மொத்தமா போயிட்டு மும்பைல வச்சு நாங்க பேக் பண்ணி ஸ்டஃப் பண்ற மாரி தான் பிளான் இப்போதைக்கு. இங்க பாருங்க காய் பாத்துங்க. இதான் மீடியம் சைஸ் நமக்கு. இது ஒரு 2 கேஜிஸ்க்கு மேல கிட்டத்தட்ட வரும் நமக்கு. இந்த மாரி ஒரு 4 பீஸ் இருந்தா ஒரு பேக் கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ஓவர் சைஸா இருந்தா அது எக்ஸ்போர்ட்டுக்கு செட்டே ஆகாது. இத்தனைக்கு ட்ரை இருக்கணும் இதுல. இப்போ இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜூட் பேக் இருக்குங்க. இந்த ஜூட் பேக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்டத்தட்ட வரும். கூட வரும் நமக்கு. 50 கிராம் இருக்கா, 100 கிராம் வரும் அந்த ஒரு பீஸ் நமக்கு இப்போ மார்னிங் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் இன்னும் அதாவது இந்த பெரிய வண்டி கொட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த பெரிய வண்டி. இந்த வண்டி தான் மும்பை போக போகுது இப்போ. மும்பை போல்ட் நவஷிவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் வச்சு அங்கே கண்டெய்னர் கொண்டு அப்படியே பின்னாடி ஜாயின் பண்ணி இந்த சேனக்கிழங்கு அந்த வண்டியிலே வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது உங்களுக்கு. இந்த மாதிரி தான் லோக்கல் இருக்க வண்டி எல்லா இடத்துலையும் காயை அரேஞ்ச் பண்ணி இந்த ட்ரை காயாக போகணும். ட்ரை காயை அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் மொத்தமாக இங்கே அன்லோட் பண்ணுறோம் இங்கே. சேனைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில அதிக புரொடக்ஷன் இருந்தாலுமே, தமிழ்நாட்டில இப்போ இருக்க நம்ம மக்கள் அதிகமாக இத யூஸ் பண்ணுறது இல்ல. இது அதிகமா நம்ம இந்தியாவுல நார்த் ஸ்டேட்ஸ்க்கும், அதுவும் இல்லாம அரப் கண்ட்ரீஸ் தான் போகுது. நார்த் ஸ்டேட்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா, அரப் கண்ட்ரில அதிகமா அந்த கல்யாணத்தில அந்த மாரி ஃபங்ஷன்ஸ்க்கு அதிகமா அத யூஸ் பண்றாங்க. லைக் சமைச்சு சாப்பிடவும் மீட் மாரியே இருக்கும், சிக்கன் மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. பட் அந்த ஒரு ரீசனால நெறையா அரப் கண்ட்ரிக்கு மூவ் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய யாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்ல. அதாவது செகண்ட் குவாலிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில விளையிற சேனக்கிழங்கு. ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே ஆந்திராவோடது கிழங்கு தான் ஃபர்ஸ்ட்டு இருக்கும். மத்த எல்லா பொருளும் நம்ம தமிழ்நாட்டில ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியா இருந்தாலும், கிழங்கு மட்டும் ஆந்திரா கிழங்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அது அந்த தண்ணி அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு டக்குன்னு எவாப்பரேட் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ நெறைய பையர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆந்திராவுக்கு தான். செகண்ட் தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஃபுல்லா முடிச்சாச்சுங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி மும்பைக்கு கிளம்பிடும். ஸோ இதாங்க அந்த ரோட்வேஸ். இப்படி தான் நம்ம வண்டி கிளம்பி கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிளம்பி மும்பைக்கு போயிடும்.
அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இதாங்க ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி நம்ம 20 ஃபீட் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் வந்து ஒட்டுவோம். இந்த ஷீட் எதுக்காக ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் வந்து இது மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்காக ஒட்டுவோம். இந்த மாதிரி சைடில் வந்து அந்த வுட்டன் ஸ்கேலும் வைப்போம். அது கீழேயே பேலட்டுன்னு சொல்லுவோம். அதுவும் வைப்போம். இது எல்லாமே அந்த ஹீட் ஏன்னா ஃபுல்லாக இரும்பு தானே ஃபுல்லாகவே வந்து ஹீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். இந்த வந்து காய அப்படியே இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வெயிட் வைப்போம். இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு அந்த சொன்னீங்களா அந்த ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு பேக்கில் வந்து நமக்கு வந்து 4 to 5 பீஸ் வந்து 8 கேஜி கரெக்டாக அக்யூரேட்டாக 8 கேஜின்னு கிடையாது 8 கேஜி வார் ஒரு ப்ளஸ் ஆர் 100-200 கிராம்ஸ் கூட குறைய 8.5 கூட இருக்கும் வச்சுட்டு அங்கே வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணுவோம். ஒரு 20 ஃபீட் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 டன் யாவும் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்து நம்மளால் ஸ்டஃப் பண்ணுற இடம் இருக்குது. ரொம்ப இதுக்கு அதிகமாக ஏற்றுனோன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருந்தால் வீணாக போயிடும். யாம் ஸோ அவ்வளோதாங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போது வந்து இங்கே வந்து டைட் பண்ணி மூடுவாங்க. உள்ளே போயிட்டு ஷிப்பில் எடுத்து வச்ச உடனே இந்த ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிருவாங்க. 1 டோர் ஓப்பன். ஏன்னா காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரீஃபரில் கொண்டு போகும்போது காஸ்ட் வைஸ் அதிகமாகவும் இருக்கும். அது 1 டோர் ஓப்பனில் போனாலே போதும். ஆனால் பெரும்பாலான பீப்புள்ஸ் யாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எல்லாருமே இந்த ஓடிஓ தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 டோர் ஓப்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா இங்கே லாக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வண்டிலேருந்து கொண்டு போய் அது கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு. ஒன்ஸ் உள்ளே போய்கிட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கப்பலில் தூக்கி வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நம்ம மும்பைலேருந்து கிளம்பி டைரெக்டாக வந்து செபுலலி போர்ட்டுக்கு போயிடும். ஃபைனலாக நம்மளுடைய யாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து துபாய்க்கு வந்தாச்சுங்க. அதாவது ஒரு சேனக்கிழங்கு நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு இதுதாங்க ப்ராசஸ். இவ்வளோ பேர் இதில் வேலை செய்ய தான் இருக்குது. அங்கே லோக்கல் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அங்கே வேலைக்காரங்களாக இருக்கட்டும், அங்கே பேக் பண்ணுறவங்கட்டும், இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்டு, சிஹெச்ஏ, இந்த கப்பலாக இருக்கட்டும், இங்கேருந்து லேபராக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இவ்வளோ பேர் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயன் இருக்குது. இப்போ நம்மளுடைய யாம்குள்ளே வரும். இப்போ நம்ம யாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 30% வரைக்கும் நம்மளோட யாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. என்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட ஷிப்பு வந்து கொஞ்சம் டிலே அஸ் வெல் அஸ் இங்கே லோக்கல் கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆனதால் இந்த டேமேஜ் வந்து ஏற்பட்டுருச்சு. இன்னொன்று இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்குமே நிறைய யாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு லாஸை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்திருக்கு. இல்லை நான் கலெக்ஷன் பண்ண வந்து இல்லை எதனாலன்னு தெரியல. ஆனால் 30% வரைக்கும் மேக்ஸிமம் அதுக்கு லாஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யாம் பண்ணுறதே விட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரையாக வாங்க ஃபார்மில் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ட்ரையாக நான் பண்ணுறேன் ஃபார்மர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரையாக அவங்க வெயிட் லாஸ் ஆகுங்களா, அவங்க வெயிட் தானே அமௌண்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக பாருங்கள். இன்னொன்று எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே அதாவது ஒரு அக்ரி ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்கன்னா அதாவது ஒரு ஷிப்மெண்ட் 2 ஷிப்மெண்ட்டு நீங்கள் பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டே விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியாது. ஒரு நீங்கள் வந்து குமுலேட்டிவாக பார்க்கணும். அதாவது ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு ட்ரேடிங் மாதிரி தான். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம், அது 2 லாஸ் 2 ப்ராஃபிட் 2 லாஸ் அந்த மாதிரி வரும்போது எப்படி ஓவராலாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறோமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயுமே 1 2 பண்ணி விட்றது நமக்கு லாஸ்ட்டாக வரும். நீங்கள் குமுலேட்டிவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மந்த்லி ஒரு 10 or 20 நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போது ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீங்கள் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அக்ரி கமாடிட்டி உள்ள வந்துட்டிங்கன்னா ஒரு ஷிப்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணி விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு நான் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக ஆர் லாஸான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.